நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இஷ்டப்படி நடந்துக்கிட்டு ஆண்டவர் என் கூட இருப்பார்னு சொன்னால் இருக்க முடியாது. இல்லை, யோசித்து பாருங்க. அப்போ முதலாவது நாம் ஆண்டவரோடு இருக்க அர்ப்பணித்து கொள்ளணும். இயேசுவே, உங்கள் கூட நான் நடக்கணும், உங்கள் கூட நான் இருக்கணும்னா நீங்கள் பாவத்திற்கு விலகி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் கூட இருப்பார். அப்போ நாம் ஆண்டவரோடு இருக்கணுமானா ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்லை, நான் இஷ்டப்படி வாழ்வேன், குடிப்பேன், வெறிப்பேன், இஷ்டப்படி இருப்பேன், ஆனால் நீங்கள் என் கூட இருங்க. கேட்டால் நீங்கள் பாவிகளை நேசிக்கிறவர் தானே. பாவிகளை நேசிப்பார், பாவிகளோடு ஒரு வாசம் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவரே, நான் எப்பவும் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும், நான் விட்டு விலக மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை விட்டு விலகாதபடி கூட இருப்பார். சரியா? நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவாராம். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு காணப்படுவாராம். நீங்கள் தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. உங்களுடைய முகத்தை தேடுகிறேன், என்கிட்ட பேசுங்க, என் கூட இந்த நடத்துங்க, நீ தேடி பாருங்க. அழகாய் பேசுவார், அழகாய் நடத்துவார்.